வணக்கம். என் பேர் டாக்டர் பத்மநாபகுமார். நான் முகச்சீரமைப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் ப்ளஸ் டெபுட்டி டீன் மாசா யூனிவர்சிட்டி மலேசியா கோலாலம்பூரில் ஒர்க் பண்ணுறேன். சுமார் ஒரு 12 வருஷமாக அங்கே இருக்கிறேன். எனக்கும் ரொம்ப ஈடுபாடு ஸ்கூல் டேஸ்லேருந்து இருக்க என்னோட அதனால் எனக்கு தமிழ் ரொம்ப ஈடுபாடு இருக்குது. அங்கே முக்கியமாக கோலாலம்பூரில் நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா, எங்கள் அசோசியேஷன் மூலமாக நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்குறோம், தமிழ் திருக்குறள் சொல்லிக் கொடுக்குறோம். ப்ளஸ் தமிழோட கலை கலாச்சாரம் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நாங்கள் கிளாஸஸ் எடுக்கிறோம். சில டைமில் பாட்டு போட்டி, பேச்சு போட்டி எல்லாம் வச்சு அவங்களுக்கு பண்ணிகிட்ருக்கோம். பொங்கல் அந்த மாதிரி நம்ம தமிழ் திருநாளெல்லாம் வரும்போது அவங்களுக்கு அந்த சிறப்பு நிகழ்ச்சிகளை நடத்தி அவங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். தமிழக அரசுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். வருஷம் இந்த மாதிரி அழக தமிழர் தினம் கொண்டாடி எல்லாரையும் கொண்டு வந்து எங்களுக்கு இன்னும் தமிழ் பற்றையும் தமிழ் பாசத்தையும் இன்னும் மெருகேற்றி இன்னும் அதிகமாக செய்ய ஹெல்ப் பண்ணுறாங்க. மெயினாக இப்போது கொரோனா டைமில் நிறைய பேர் இறந்து போனாங்க அங்கே தொழிலாளர்கள்லாம். இப்போ தமிழக அரசு கடந்த 4-5 ஆண்டுகளாக அங்கே இறந்து போன தொழிலாளிகளுக்கு ரொம்ப உதவியாக பண்ணுறாங்க. அங்கே நோயுற்றிருக்கிற தொழிலாளிகள் இல்லாட்டி அவங்க இறந்து போனால் அவங்களோட உடலை மலேசியாவில் இந்தியாவுக்கு ஈஸியாக அனுப்புறதுக்கு நம்மளுடைய அயலக தமிழர் துறை ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே மாதிரி அங்கே குழந்தைங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்க, தேவாரம் திருவாசகம் சொல்லிக் கொடுக்க ரொம்ப உதவி செய்கிறாங்க. இது எல்லாருக்குமே தமிழக அரசுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழக அயலகத்துறை அமைச்சர் திரு நாசர் அவர்களுக்கும் மிக்க நன்றியை என் சார்பாகவும் எங்கள் சங்கமம் சார்பாகவும் நன்றி சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.